கூப்பிடு இது வந்து தமிழ்நாடு போல இது ஓகே ஜூக்கு தான் வந்திருக்கோம். பேரே வந்து ரியாத் ஜூ தான். வந்து இங்கே வந்தோடனே கார் பார்க்கு நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல வெயில். எனக்கு 1லேருந்து 5 o'clock வரைக்கும் ஓப்பனிங் டைம். ஸோ நம்ம 2 மணி ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வந்தாச்சு. இப்போ வந்துட்டு இங்கே அம்ப்ரல்லா வச்சுருக்காங்க. எனக்கு ஜூ ஃபுல்லாக வந்து எந்த லெவலில் எதுவும் பெருசாக இல்லை. ஸோ அதனால் வந்து எல்லோரும் வந்து அம்ப்ரல்லா பை பண்ணிட்டு தான் உள்ளே போகிறாங்க. நம்மளும் பை பண்ணி ஆகிடுது. ஸோ உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். நல்ல க்ரௌடு வந்து வெளியில் நின்றுருந்தாங்க. ஃப்ரீ டிக்கெட் தான். டிக்கெட்டிங்லாம் எதுவுமே இல்லை. செக்கிங் மட்டும் இருக்குது. செக்கிங் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புகிறாங்க. இதுதான் டபுள் இருக்குது லூஸு. எங்கடா கண்ணும் காணல. வரல தெரியுது 2 3 ஆனா இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. இது மான் தானே. இங்கே வேற ஒன்று இருக்கு. அதுவும் அதே தான். அதே வெரைட்டிஸ் தான் இருக்கு. ஓ இங்க ஒரு ஆள் இருக்கு. இதோட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. சரியா கட்டி கொடுத்துருக்காங்க. வீடு அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. ரொம்ப அப்பப்போ முன்னதான் கவர் பண்ணதாக. நான் ஒன்றும் வரலையே. நீ இது பிடிச்சிக்க. நான் கவர் பண்ண. அங்கே வரடா எங்கிருந்து அழகா தெரியுது. அல்ல செகண்ட் அவ்வளோதான் இருக்கு. வரா இது டேர் இது கொடுக்கும்போது இது கொடுத்துருக்கோம். ஓகே கூப்பிடு. இங்க தெரியவே மாட்டேங்குது. அப்பப்போ நம்மளே போட்டோக்கு போஸ் கொடுக்குறாங்கடா 2 பேரும். அப்பதான் நம்மளே தான் கவர் பண்ணணும். நம்மளே இல்லாத பேரும் இந்த மட்டும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சைடில் பா. வெயில தான் கொஞ்சம் இப்படி வாடி. முன்னாடி வாடி. என்ன இந்த பக்கம். ஓகே அப்படி இல்லைன்னா ஆனாலும் ஒன்றும் கவர் ஆகுது. ஜஸ்ட் 1 செகண்ட் பண்ணிடுங்க. வள்ளிப்படி அதுக்குள்ள ஒதுக்கி இங்கே போயிட்டு உட்காந்துடுது. எதுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாரு. நீ அப்படிதானே எடுத்த? நான் தெரியாம இந்த டைம் எடுத்துட்டேன். நீ அப்படிதானே எடுத்த?
போதும். ஒரே ஒரு எண்ணெய் தான் இருக்கு. ಅರೇಬಿಯನ್ ವಾಲ್ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಅಂತ ಗೋಟಿಯ ಎಂದ ಗೋಟಿಯ இல்லையா சைடில் தான் தண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் அங்கே இருக்கு. இங்கே தண்ணி இல்லையே, அங்கே மட்டும்தான் இருக்கா? எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இங்கே ஏனக்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு வந்தால் அங்கே கொஞ்ச நேரம் நல்லா மரம்லாம் இருந்தது. சரி அங்கே கொஞ்ச நேரம் நிற்கலான்னு சொல்லி நின்றுட்டு நடக்க ஆரம்பிச்சு நடந்தால் அங்கே ஒரு ஃபுட் ஸ்டால் இருந்தது. என்னன்னு சொல்லிட்டு கேட்டால் ஏனைக்கு இங்கேருந்து ஃபுட்டு வாங்கிட்டு போயிட்டு அங்கே கொடுத்தா தான் வந்து ஏனையை நியர்பை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து வந்தாயிடுது. நிறைய பீப்புள்ஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறவங்கலாம் இருக்கிறாங்க. ஈவன் இந்தியன்ஸ் பீப்புள்ஸ் நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ஏனையோடைய ஃபுட் ஸ்டால். அதான் வாங்கிட்டு போயிட்டு நம்ம அங்கே கொடுத்தா அவங்க மேலே வந்து ஏறி அந்த எண்ணெயை ரொம்ப க்ளோஸில் பார்க்குற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்தாச்சு. ஃபுட்டு வாங்குறதுக்கு 22 ரியால் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இட்ஸ் வெரி காஸ்ட்லி அது. ஏன்னா உள்ளே என்ட்ரி ஆகும்போதே காஸ்ட் வந்து ஃப்ரீ காஸ்ட்டில் வந்துட்டோம். உள்ளே வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய இருக்கிறது நிறைய இல்லை, ரொம்ப ரேராக இருக்குது. இன்னும் கரடி க்ளோஸில் பார்க்கணுன்னா சில்ட்ரன் மட்டும் தான் அலோடு, அடல்ட்ஸ் யாரும் அலோட் கிடையாது. கரடிக்கு செட்டப் செம்மையாக வச்சுருக்காங்க. அந்த தண்ணி புகை அந்த மாதிரிலாம் சூப்பராக வச்சுருக்காங்க. ஒன்று தான் இருந்தது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. எங்களை ஊர் நடந்து வந்ததில் இங்கே தான் வந்து கொஞ்சம் ஐஸெல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் உள்ளே அந்த நிழல் அந்த ஏதோ ஹால் உள்ள நிற்கிற மாதிரி ஒரு செட்டப் இருந்தது. இந்த இடத்துல கொஞ்சம் ஏசிலாம் வச்சுருந்தாங்க. ஓப்பனாக இருக்கிற வச்சு அந்த வெயிலுக்கும் அந்த ஏசிக்கும் வந்து அந்தளவுக்கு எஃபெக்ட் இல்லை. பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நடந்து வந்ததில் இங்கே தான் கொஞ்சம் நிழல் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நடக்க ஆரம்பித்தோம். பட் வந்து எல்லா அனிமல்ஸுக்கும் வந்து நல்லா செட்டப் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபீடிங்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு இந்த ஜூ. बहादुर बहादुर இந்த வெயிலுக்கு வெளியில இருந்து உள்ள பார்க்கறது உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்பரா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. அவ்வளோ வந்து அந்த கிளாஸ்னஸ் வந்து நிறைய இருக்கிற வச்சு அந்த கிளாஸ்ல நம்ம உருவம் தான் தெரியுது. அவசரம் உள்ள இருக்கிறத என்ன அனிமல்ன்றது ப்ராப்பரா வந்து தெரியல. சில இது உள்ள அவர் என் தனியா வந்து கொடுத்துட்டு இருக்காரு. பக்கத்துல வீடெல்லாம் இருக்குல்ல சொன்ன எல்லா இடத்துலயும் அதுதான் இருக்கு. சிறுபரா அங்க ஒண்ணு இருக்கு. அது கழுத்து பரடு எவ்வளோ பெருசு இருக்கு. உனக்கு எதுவும் கண்ணு தெரியுது? எனக்கு தெரியல.
ஒரே ஒன்று ஒன்றே இருக்கும் ஒன்று இருக்கு இல்லையா? ஒன்று தான் இருக்குது அங்கே. எல்லா யூஎஸ்காரங்கெல்லாம் பிடிச்சினது தூக்கினு வந்துங்க ஜெயிலில் போட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா? லைன் இருக்கா? என்ன லைன் இருக்கு? எனக்கான்னு தெரியல, உனக்கு என்ன தெரியுது? தெரியாது என்ன. பட் இந்த ஜூ வந்து ரொம்ப பெருசாக தான் இருந்தது. என்ன ஒன்று மைனஸ் பாயிண்ட்னா இந்த வெயிலில் வந்து நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அது மட்டும்தான். அதர்வைஸ் வந்து இந்த வியூ பாயிண்ட்டு அப்புறம் இந்த அட்மாஸ்பியர்லாம் வந்து செம்மையாக இருந்தது. அண்ட் அனிமல்ஸுக்கு வந்து நல்ல கேரிங் நல்லா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அது எப்படி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சீசனா இல்லை என்னன்னு சொல்லிட்டு நமக்கும் புரியல. பட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னும் போது சரி யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு நம்மளே கிளம்பி வந்தாச்சு. ஓட்டுறியாடி? ஓகே. கண்ணு தெரியுதா? வாங்க போட்டோக்கு போஸ் கொடுங்க. என்ன புகை அல்லடா? ஜூவில் அனிமல்ஸ் எல்லாம் நம்மளை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குது, பட் நம்ம அதுங்களை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம். அது பார்க்கும்போது என்னவோ ஒரு மாதிரி தான் இருந்தது. இந்த வெயில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா சுற்றி பார்க்கறதுக்கு இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். இந்த வெயில் தான் கொஞ்சம் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. அதர்வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஆமாம். ஒரு போர்ஷன்லேயும் வந்து அனிமல்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்திலாம் கிடையாது, ஆனால் இருக்குது 1 2 அந்த மாதிரி கம்மியான குவான்டிட்டியில் தான் இருந்தது. போ 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 நீ போ 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 நடந்து போட. ஒரே அங்கல்ல எடுத்துன்னு வந்து எனக்கு 8 இல்லடா என்னடா 8. எல்லா செட்டப்பும் பார்த்து பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த அனிமல்ஸ்க்கு என்ன தேவையோ அதை தான் வந்து அதில் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இறங்கி வருங்க. இந்த இடத்துல நின்று பார்க்கவே முடியாத அளவுக்கு
இங்க இருக்கு பாரு, தண்ணிக்குள்ள இருக்கு. இதுதானே படத்துல இது அப்படியே எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் கால் ரொம்ப வலிக்குதுடா எனக்கு. ஆமாவா? விடு. அந்த பிளாஸ்டிக் கிட்ட எனக்கு எங்கன்னு தெரிய மாட்டேன். இதுல குட்டியா இருக்கு, குட்டி போட்டிருக்கு இல்லையா? ஏறி தண்ணி குடிக்குது பத்தியா? உள்ளே யாரு தண்ணி வைப்பாங்க? هو قاعد في الطرف عشان كذا. இந்த சைடு முடிச்சிட்டு தானே வந்தோம், இன்னும் அந்த சைடு போனோம் இல்லையா? ஆமா, அங்க இருந்து தானே இந்த பக்கம் வரும். இதெல்லாம் பார்த்துட்டு மாடா சூப்பரா இருக்கு இது. ஆமா, இந்த ஆங்கிள் நம்ம அவங்க அதிசயமா பார்க்கலாம், ஆனா அவங்க நம்மளை தான் அதிசயமா பார்க்கலாம். கொண்டு போறது குட்டி பாரு. هذا شفته في الوثائق. சின்னதா இருக்கு இல்லையா? இங்க பக்கத்துல
உங்களுக்கு வீடு வைக்கிறேன் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் எடுத்துருவோம் ஆமாவா இல்லையா வீட்டில் வீடியோவில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருக்கும் தெரியாதா வால் போடுறது பார்க்கலாம் இது எவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாக பார்க்குறது வாடா அப்புறம் வாடா 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 மேலே வாடா வாடா மேலே வாடா மேலே வா மேலே வா ஆமா என்ன பண்றீங்க கேரட் சாப்பிடுறீங்களா நல்லா இருக்கா கேரட்டு இரு 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 உன்ன மாதிரி ஒரு மனுஷன் ஆப்போசிட்ல ஒரு ஃபிகர் நின்றுக்கிறேன்னு தெரியுது அதுக்கு இது வந்துவிட்டு தமிழ்நாடு போல ஒரு பிரீட் இது குரங்கு பாக்க ரொம்ப அழகா இருக்கு இல்லையா அது ரொம்ப தூரம் நடந்து வந்ததில் இங்கே தான் வந்து ஹோட்டல் ஒன்று இருந்தது உள்ளே என்ட்ரி ஆனவங்க அப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன்னா எங்கே உள்ளே ஏசி இருந்தது பட் இந்த ஏசி இந்த வெயிலேருந்து உள்ளே வரும்போது பத்தலன்னே சொல்ல முடியும் ஏன்னா வெளியில் அவ்வளோ நம்ம ஊர்லலாம் இதெல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க அதுதான் நான் சொல்ல முடியும் சாப்பாட்டு டைம் வந்துச்சு போல இருக்கு ரொம்ப பசி போல இருக்கு எந்திரிச்சு ஓட்டுறது ஓடும்போது பார்த்தா அவ்வளோ கியூட்டா இருந்தது பாக்குறதுக்கு இது அழகா ஓடுது எது சாப்பாடு இல்லாம எப்படி ஆயிடுச்சு பேசுறாரு
கிளி பச்சை கிளி பச்சை கிளி பச்சை கிளி பச்சை கிளி. அது என்னடா கரையிலே அது जा कोई நான் எடுத்துட்டேன். நீ போ. கூட்டம் கூட்டம் கூட்டமா இங்க கூட ஒன்னு நான் கவர் பண்ணிக்கிறேன். 5 மணி ஆயிடுச்சுன்னா ஜூ க்ளோசிங் டைம். அதனால அங்கிருந்து புஷ் பண்ணிட்டே வராங்க. எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு. க்ரௌட் பாருங்க எவ்வளவு இருந்தது. பார்த்ததுக்கு அந்த அளவுக்கு க்ரௌட் வந்து உள்ள தெரியல. நாங்க உள்ள என்ட்ரி ஆகும்போது ஓரளவுக்கு இருந்த மாதிரி இருந்தது. வெளியே வரும்போது தான் தெரிஞ்சது இவ்வளோ க்ரௌட்னஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பார்க் வந்து ரொம்ப பெருசாகவே இருந்தால் வச்சு அந்த அளவுக்கு க்ரௌட்னஸ் பார்க்க முடியல. ஸோ இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். சவுதியில் இருக்கவங்க வந்து மஸ்ட் வாட்ச் பண்ணலாம், இங்கே வந்து விசிட் பண்ணலாம். கட்டி தானே இருக்கு, ஐஸ் கட்டி தானே இருக்கு. يلا يا باي 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 كلوز كلوز يا ريت ما شوفوا الهديه دي كده تشمير كده இது ஃப்ரைடேல வந்து 1 to 5 ஓப்பன் இருக்குது. மற்ற டைமில் 10 o'clockலேருந்து 5 o'clock வரைக்கும் ஓப்பன் இருக்குது. அண்டு சண்டே வந்து இது க்ளோசிங் டைமு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட தாட் என்னன்னு சொல்லிட்டு இங்கே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜூ வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, எப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க, எந்த மாதிரி உங்களுடைய ஐடியா என்ன அப்படின்றதையும் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு எனக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபைனலாக அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சாச்சு. எல்லோரும் வெளியே துரத்தி விட்டாங்க. எல்லோரும் வெளியும் வந்தாச்சு. அவ்வளோதான், அவங்க வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். நம்ம இங்கே இருந்து நேராக வீட்டுக்கு கிளம்புறோம்.